புரட்சித் தலைவர் துவக்கி வைத்த வேட்டி சேலை திட்டத்தில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் நடைபெற்ற மக்கள் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அற்புதமான திட்டத்தை துவக்கி வைத்தார். தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை வழங்க வேண்டும் என்று. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் அதை முறையாக வழங்கவில்லை. ஒரு பகுதியில் சேலை கொடுத்தா ஒரு பகுதி வேஷ்டி கொடுக்கறதில்ல, ஒரு பகுதியில் வேஷ்டி கொடுத்தா ஒரு பகுதியில் சேலை கொடுக்கறதில்ல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படி இந்த ஆட்சியில இந்த வேஷ்டி சேலை கொடுப்பதிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. விலைவாசி உயர்வு மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஸ்டாலின் திருமண நாளை கொண்டாடி ஜாலியாக இருக்கிறார். செய்யூர் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நல்ல ஜாலியா நேற்று தினம் கூட திருமண நாளை அழகா கொண்டாடிட்டு இருக்காரு. நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல, அதே நேரத்தில் மக்களை பார்க்க வேணும்ல. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் 2022ஆம் ஆண்டு இருப்பு வைக்கப்பட்ட 1538 டன் அரிசி 3 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் வீணாகிவிட்டது. மதுராந்தகத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தஞ்சாவூர்ல இன்றைக்கு பொதுக்கணக்கு குழு அங்க போய் பொது நிறுவனங்கள் குழு ஆய்வு செஞ்சிருக்குது. அந்த தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கிடங்குல 2022ஆம் ஆண்டு இருப்பு வைக்கப்பட்ட 1538 அரிசி 3 ஆண்டுகளா பராமரிக்காததால அந்த அரிசியெல்லாம் வீணா போச்சு. இன்னைக்கு கோழி கூட சாப்பிடாது, அந்த அளவுக்கு மோசமா போச்சு. 1538 டன்னுனா 15,380 மூட்டை அரிசி, 15,380 மூட்டை அரிசி. இப்படி வீணடிக்கப்பட்ட அரசு தொடர வேண்டுமா? தமிழகத்தில் உள்ள 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கல்லூரி 196 அரசு கலை மற்றும் கல்லூரி தமிழ்நாட்டில் 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. அப்படின்னா எப்படி அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் சிந்தி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டபோது 17 10 ஆண்டு 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை படைச்சோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 7 சட்ட கல்லூரி, பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் அரசு கல்லூரியில் படித்து பட்டம் படிக்கிற சூழலை உருவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் கூட ஊழல் செய்த கட்சிதான் திமுக. டெல்லிக்கு செல்லும் திமுகவினர் தலை குனிந்தபடியே செல்வதாக செங்கல்பட்டு எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி கொள்ளை எடுத்த கட்சி இன்றைக்கு அதிமுக பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கு தமிழின் தலை நிமிர்ந்து இருந்தாங்க, டெல்லிக்கு போனா தலை குமிஞ்சு போகிற அளவுக்கு மத்தியில ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. செப்டம்பர் 1ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் புரட்சி தமிழர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர், மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திக்கிறார் குடிமராமத்து நாயகன் எடப்பாடி கே பழனிசாமி. செப்டம்பர் 9ஆம் தேதி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திக்கிறார் புரட்சி தமிழர்.
செப்டம்பர் 10ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி, வால்பாறை, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். செப்டம்பர் 13ஆம் தேதி கோவை மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் குடிமராமத்து நாயகன் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட சூலூரிலும், கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் மக்களிடையே உரையாற்ற உள்ளார். புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் உன்னத எழுச்சி பயணத்தின் 38வது நாள். திருச்சி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. வரும் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் காலை 10:30 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. கோவை மாவட்டத்தில் 2வது முறையாக செப்டம்பர் 9 முதல் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கும் உற்சாக வரவேற்பு திருவிழா கொண்டாட்டமாக அமைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வேண்டுகோள். தொண்டாமுத்தூர், சூலூர், கிணத்துக்கடவு ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, திமுகவை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டதாக பேச்சு. ஆன்லைன் சூதாட்ட ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். குடியரசுத் தலைவர் ஒப்புதலை அடுத்து அமலுக்கு வந்தது ஆன்லைன் சூதாட்ட ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம். இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்யும் ஆட்சி திமுக ஆட்சிதான். வரும் தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காட்டம். உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கனவு. உதயநிதி ஸ்டாலினால் ஒரு நாளும் தமிழக முதலமைச்சராக முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டியது NDA கூட்டணி தொண்டர்களின் பொறுப்பு. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் விஜய் தன்னை ஒப்பிட்டு பேசுவது மிகவும் தவறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு விமர்சனம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனவும் திட்டவட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு. அவர் பேரறிஞர் அண்ணா இருக்காருன்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் பாடம் படித்தவர். அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர்னு சொல்கிறது? ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு எம்ஜிஆர் தான். விஜய் போல பல பேர் அரசியலுக்கு வந்து அவ்வப்போது காணாமல் போய்விடுவதாகவும் எம்ஜிஆரை விஜய் சொந்தம் கொண்டாடுவது அவரது குறுக்கு புத்தியை காட்டுகிறது. மக்கள் பிரச்சனை என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக அங்கு சென்று தீர்த்து வைத்தார். இதுபோல் விஜய் என்றாவது சென்றிருக்கிறாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி. இப்படி பல தலைவர்கள் வர்றாங்க, அப்பப்போ தலைவர்களாகி அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்வதற்கு கூட யாரானாலும் அவருடைய பாதையில் சென்றவர்களாக இருக்க வேண்டும். எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுவது என்பது அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதற்காக பயன்படுத்திக் கொள்கிற ஒரு குறுக்கெழுத்து புத்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேச யாருக்கும் தகுதி இல்லை. புரட்சி தலைவரின் பெயரை உச்சரிக்கும் தகுதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேச்சு. எம்ஜிஆர் பேரை சொல்லணும்னா அரசியல் பண்ணிக்கோங்க வேணான்னு சொல்லல. ஆனால் அவர் பெயரை உச்சரிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு கிடையாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர், மக்கள் நேசிக்கிற தலைவர். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவிக்கு பிறகு
2 பேருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் அவர் அண்ணன் எடப்பாடியார் தான். ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய தொண்டர்கள். சென்னையில் நுங்கம்பாக்கம், எழும்பூர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் வடியாமல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமம். மக்கள் நலனில் துளியாவது அக்கறை இருந்தால்தானே முறையான வடிகால் வசதிகளை விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கும் என மக்கள் ஆதங்கம். வடசென்னை பகுதிகளில் உள்ள மணலி, கொடுங்கையூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தெருவோர மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. ஏற்கனவே சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் தெரு விளக்குகளும் எரியாததால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அவலம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் தேங்கியிருந்த மழை நீரில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி பலியான பரிதாபம். மின்வாரியத்தின் அலட்சியமே பெண் தூய்மை பணியாளருக்கு உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் 2 அப்பாவி உயிர்கள் பலியாகியும் திருந்தாத திமுக அரசின் மின்வெட்டு வாரியம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்கப் போகிறதோ என்ற மக்கள் கேள்வி. மழைக்காலங்களில் முறையான முன்னேற்பாடுகளை செய்து மக்களை காப்பாற்றாமல் மக்களை காப்போம் என நாடக முகாம் நடத்தி என்ன பயன் என ஸ்டாலின் அரசு மீது மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் இருளில் தவித்த அவலம். அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இன்றி மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் மின்வெட்டு மாநிலமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் பள்ளி மாணவிக்கு கடந்த ஓராண்டாக பாலியல் தொல்லை கொடுத்த அரசு உதவி பெறும் பள்ளியின் முதுநிலை கணித ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லையால் பெண்களை அச்சத்துடனேயே பள்ளிக்கு அனுப்புவதாக பெற்றோர் வேதனை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் 16 வயதுடைய பள்ளி மாணவியை காதலிக்க வற்புறுத்தி தொல்லை தந்த இளைஞர் காதலிக்கவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீசி விடுவதாகவும் மிரட்டல். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையும் ஏவல்துறையும் போட்டி போட்டுக் கொண்டு தூங்குவதால் கேள்விக்குறியாகும் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு. பொம்மை முதல்வரின் பலவீனமான ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு சிதைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டல் போன்ற பாலியல் கொடூரங்கள் அதிகரித்த அவலம். கோவையில் சாகி நின்ற கொடூரன் உறவு பெண்ணின் உதவியோடு திட்டமிட்டு மாணவி ஒருவரை வலுக்கட்டாயமாக சீரழித்திருப்பது மாநிலத்தில் பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சிறுமியை திருமணம் செய்த கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போக்சோ வழக்குகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெண்கள் தங்கும் விடுதியில் இளம்பெண் குளிக்கும் போது குளியலறையில் கேமரா வைத்து வீடியோ எடுக்க முயன்ற ஆசாமியால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களால் நிம்மதியாக குளிக்கக்கூட முடியாத வகையில் பாதுகாப்பில்லா அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களே மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பொம்மிடி பகுதியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபரிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் அளவிலான கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் இந்தியாவின் போதைப் பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கனமழையால் சாலைகள் பல்லாங்குழிகளாக மாறி காய்கறி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் வரத்து நின்றுவிட்ட நிலையிலும் பெரம்பூரில் கஞ்சா வரத்து மட்டும் தடையின்றி கிடைக்கும் அவலம். சென்னை பெரம்பூரில் மழை காலத்திலும் 27 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒடிசாவிலிருந்து சென்னை கோயம்பேட்டிற்கு கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் கடத்தி வந்த 10 கிலோ கஞ்சாவும்
திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த இளம்பெண்ணிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவும் பறிமுதல். போதைமிகு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியது மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னை வளசரவாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைத்திருந்த 1700 போதை மாத்திரைகள் சிக்கின. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து நடைபெறும் போதைப் பொருள் விநியோகத்தை தடுக்க திராணியற்ற விடிய அரசின் ஏவல் துறை இருந்தும் என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி. சென்னையை அடுத்த ஆவடி அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க 18 கிலோ கஞ்சாவை கொண்டு வந்த இருவர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கஞ்சா விற்பனையை தடுக்காமல் விழிப்புணர்வு என்ற பெயரில் கபட நாடகமாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் சோதனை நடக்கும் இடங்களை போலீசார் முன்னரே விளம்பரப்படுத்துவதால் குற்றவாளிகளும் திருடர்களும் குறிப்பிட்ட பாதைகளை தவிர்த்து எளிதில் தப்பித்து விடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய விடிய அரசின் காவல்துறை குற்றவாளிகள், திருடர்கள், ரவுடிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதா என மக்கள் கேள்வி. 42 கோடி ரூபாய் செலவில் 1000 உழவர் நல மையங்கள் அமைக்கப்படும் என அறிவித்துள்ள ஸ்டாலின் விவசாயிகளின் உண்மையான பிரச்சனைகளை கண்டுகொள்வதே இல்லை என குற்றச்சாட்டு. மழை வந்தாலே லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் நாசமாகும் நிலையில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படாத நிலையில் ஸ்டாலின் அரசு விளம்பரங்களுக்கு மட்டுமே பல 100 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு வருவதால் வருவாய் இழப்பால் அவதியுறும் விவசாயிகள் வேதனை. சென்னை அம்பத்தூர் அருகே மண்ணூர்பேட்டை பகுதியில் விடிய அரசின் தகர டப்பா பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் மாணவர்கள், பயணிகள் அவதி. அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படும் என சொல்லி திறனற்ற ஸ்டாலின் அரசு 4.5 ஆண்டுகளை கடத்திவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியிலிருந்து நாகைக்கு காரில் கடத்திச் செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களுடன் இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மாநில எல்லையில் போலீசார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் மது பாட்டில்கள் கடத்தப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 6 பழங்குடியின மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். கல்வி பயிலும் இடத்தில் கூட மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக மாணவிகள் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. சிறிய மழைக்கே சென்னை நகரம் மிதப்பது போல் தமிழகத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் உள்பட 13 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாததால் நிர்வாக சரிவிலும் தத்தளிக்கும் அவலம். ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறையின் மெத்தனத்தால் ஆராய்ச்சி மாணவர்கள் உரிய காலத்தில் தங்களது ஆய்வுகளை சமர்ப்பிக்க முடியாததால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். சென்னை திருவொற்றியூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மையத்தில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாததால் ஆரம்ப கல்வி பயில வரும் குழந்தைகள் அவதி. 2 மாதங்களாக ஆசிரியரையும் நியமிக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம். தமிழக சிறைச்சாலைகளில் உள்ள ஆவணங்களை அழிக்க சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டிருப்பது ஊழல் தடயங்களையும் காவல்துறை குற்றங்களையும் மறைக்கும் திட்டமா என திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. ஆவணங்களை முறையாக டிஜிட்டல் வடிவில் ஸ்கேன் செய்து பாதுகாக்க வேண்டுமே தவிர அழித்துவிடக்கூடாது என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை, கோவை மற்றும் சேலம் மாநகரங்களில் குடிநீர் விநியோகத்தை தனியார் கைகளில் ஒப்படைத்த திமுக அரசு மக்களின் அடிப்படை உரிமையை வியாபாரமாக்கியுள்ளது. ஏற்கனவே மின் கட்டணம், வரி உயர்வு போன்றவற்றால் அவதிப்படும் பொதுமக்களுக்கு இது கூடுதல் சுமை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அனைவருக்கும் குடிநீர் என்ற வாக்குறுதியை மீறி பணக்காரருக்கே குடிநீர் என்ற நிலை உருவாக்கியதுதான் திமுக கொள்கை என்ற மக்கள் கடும் விமர்சனம். ஸ்டிக்கர் ஒட்டுதலில் உலக சாதனை படைத்து வரும் திமுக அரசு தற்போது 10 முதல் 15 லட்சம் செலவில் சமையல் எண்ணெய் ஆலை தொடங்கப்படும் என மக்களை முட்டாளாக்க திட்டம் தீட்டி வரும் அவலம். கோடிகளில் தான் இத்தகைய தொழில் சாத்தியம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டும் நிலையில் தேர்தல் பிரச்சார நாடகத்திற்காக விடிய அரசு விளம்பர அரசியலை கையில் எடுப்பதாக மக்கள் விமர்சனம்.
கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 95 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ தங்கம் பறிமுதல். சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி சூட்கேஸுக்குள் மறைத்து எடுத்து வந்ததை கண்டுபிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கல்லூரி மாணவரிடம் பணம் கேட்டு தகராறு செய்து வீடு புகுந்து தாய் மற்றும் மகனை 6 பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பியால் தாக்கும் சிசிடிவி காட்சி. விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் புகார். மதுரை சமயநல்லூர் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பணிகளில் மெத்தனம் காட்டுவதாக அதிகாரிகளை கண்டித்த சோழவந்தான் திமுக எம்எல்ஏ. பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகள் இன்றியும் பெயரளவுக்கு மட்டுமே மனுக்கள் வாங்கப்படும் நிலையில் விடிய அரசின் விளம்பர திட்ட முகாமின் உண்மை நிலையை அக்கட்சியின் எம்எல்ஏவே அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். நாகை மாவட்டம் புதுச்சேரி ஊராட்சியில் வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் விடியா ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் துணிகரத்துடன் கொள்ளைகள் நடைபெறும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் மாவு அரவை மில்லில் அரைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 டன் கடத்தல் ரேஷன் அரிசி பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் அரசின் குடிமை பொருள் வழங்கல் அதிகாரிகள் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க தவறிவிட்டதாக மக்கள் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் மூளைத்தட்டு விலையில் குடியிருப்பு பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட இளைஞரை சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் மீது புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் வேதனை. திமுகவினர் மற்றும் ஏவல் துறையினரின் ஏகபோக ஆதரவுடன் ரவுடிகள் சுதந்திரமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளியில் வந்தார் விட மாட்டேன் சொல்லி அடிச்சாங்க. சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? இதை வந்து எடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருந்து எழுதி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுத்த மாதிரி இல்லை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பேருந்தில் மதுபோதையில் பெண்களிடம் தவறாக நடந்ததை தட்டி கேட்ட நடத்துனரை தாக்கிய 2 பேரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பயணிகள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்காததால் அரசு பேருந்துகளில் பாதுகாப்பாக பயணிக்க முடியவில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. பஸ்லேயே சண்டை சார், பொம்பளை அடிக்க போயிட்டாங்க. 2 அடி அடிச்சுட்டாங்க பொம்பளை சண்டை. நான் முன்படியில் இருந்தேன், பின்படியிலேருந்து இறங்கி வந்து என்னப்பா சண்டை, கீழே இறங்குப்பான்னு சொன்னாங்க. கீழே இறங்குப்பான்னு இறங்க முடியாதுண்ணா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி அப்படியே என் சட்டை பிடிச்சி கீழே இழுத்து 4 பேர் அடிச்சிடணும் சார். அறுபடை வீடுகளுள் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி தேரோட்டத்தையொட்டி வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் உலா வந்த முருகப்பெருமான். அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நாகையில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்க மீன் படைக்கும் விழா. திரளான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்பு. பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நள்ளிரவு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் தீபமேந்தி அங்காளம்மனை மனமுருக வழிபாடு.